நம்ம தமிழ்நாடு இழிச்சுவாயங்க. நம்ம தான் நம்ம மலையை அழிக்கணுமா, நம்ம கனிம வளத்தை அழிக்கணுமா, மண்ணை அழிக்கணுமா, ஆறுகள் அழிக்கணும். ஆனால் கேரளாவில் எல்லாம் நல்லா இருக்கணும். சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கும், மலைகள் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும், அவங்க ஆறுகள் இருக்கும். நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்கேருந்து மெட்டீரியல் கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்குள்ளே எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேரளாவில் கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு நிலைப்பாடு இதில்? பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை 2013 உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ்பர்ட்னா இவங்கெல்லாம் ஐஐடி, ஐஐஎம், டாட்டா அது போன்ற ஒரு பெரிய நிபுணர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டேம் அடுத்த 100 வருஷம் தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ 136 142, 142 அடுத்தது 152, அப்புறம் 56 கூட எப்போ வரும் தெரியல. இப்போ 142 இருக்குது. நிச்சயமாக 152 உயர்த்தலாம்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேம் புதுசாக கட்டணும்னு அவசியம் கிடையாது. கேரளா முதலமைச்சர் என்ன பண்ணோன்னா, அந்த பேபி டேமில் ஒரு 10-12 மரம் இருக்குது. அந்த மரத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தினா தான் அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெயின் டேம் நல்லா இருக்குது, பேபி டேம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை 8 வருஷமாக விட மாட்டாங்க. கேஸை போட்டு அப்படியே தள்ளியிருக்காங்க. இப்போ அவங்க கேரளாவில் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் கனிம வளங்கள்லாம் அங்கே நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு இப்போது கட்டுமானங்கள்லாம் இல்லை. நம்ம தமிழ்நாடு இழிச்சுவாயங்க. நம்ம தான் நம்ம மலையை அழிக்கணுமா, நம்ம கனிம வளத்தை அழிக்கணுமா, மண்ணை அழிக்கணுமா, ஆறுகள் அழிக்கணும். ஆனால் கேரளாவில் எல்லாம் நல்லா இருக்கணும். சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கும், மலைகள் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும், அவங்க ஆறுகள் இருக்கும். நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்கேருந்து மெட்டீரியல் கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்குள்ளே எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேரளாவில் கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு நிலைப்பாடு இதில்?